சண்டைக்கோழி சீரியல் ஜூன் 29 எபிசோட்கான ஒரு சின்ன ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நந்தினியோட பிளான் படி கிருபா தூக்கு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே வந்து கதவை சாத்திக்கிட்டு துணியெல்லாம் கழுத்தில் சுற்றிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன இது ஆன்ட்டி சொன்னாங்கன்னு சொல்லி நாம் இந்த மாதிரி பண்ணுறதுக்காக வந்துட்டோம். இதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா நாம் என்ன பண்ணுறது? எது என்ன ஆனாலும் சரி, நமக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்க. வெளியில் விஜய் வந்துட்டு கதவை உடைச்சிக்கிட்டு உள்ளே வந்து கிருபாவை காப்பாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. கதவை உடைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ புலிமுருகன் வந்துட்டு யாரும் உள்ளே போகக்கூடாது, நான் யாரையும் உள்ளே போகவே விட மாட்டேன் அப்படின்னு தடுத்துட்ருக்காங்க. உள்ள கிருபா கதவை தட்டுற சத்தத்தை கேட்டு கதவை உடைக்கிற சத்தம் கேட்குது. அப்போது விக்ரம் தான் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க. புலிமுருகன் யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு தடுத்துக்கிட்டு நின்றுட்டுருக்க. நந்தினி வந்துட்டு விக்ரமுக்கு கால் பண்ணி, விக்ரம் நீ எங்கேப்பா இருக்க அப்படின்னு கேட்க, அம்மா நான் வீட்டில் தான்மா இருக்கேன், வாசலில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ உடனே வீட்டுக்குள்ளே வாப்பா, இங்கே மகா தூக்கு போட்டுக்கிறேன்னு சொல்லி ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிட்டாப்பா, நீ உடனே வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரமும் அங்கே வராங்க. கிருபாவை எப்படியோ ரூம்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ தான் நந்தினி வந்துட்டு விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் 2 பேருக்கும் நாளைக்கே வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும். அப்படி மட்டும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டா கிருபாவோட அம்மா அப்பாவால் வந்து உங்கள் 2 பேரையும் பிரிக்க முடியாது, வேறு யாராலையுமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்ல விக்ரம் அமைதியாக இருக்காங்க. அப்போது கிருபா, உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா அதை நேரடியாகவே சொல்லிவிடுங்க, என்னை பிடிக்கலைன்னா சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. கிருபா அங்கேருந்து நான் போகிறேன் அப்படின்னு போகும்போது விக்ரம் கிருபாவோட கையை பிடிச்சி, அம்மா நீங்கள் விருப்பப்படி நாளைக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொன்னதுமே வந்து மகா வந்து ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.